நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் 18வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம். இது ஒரு அற்புதமாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிற ஒரு கருத்தரங்கம். நிறைய ஜோதிட மூத்த ஆசான்கள் நிறைய பேர் தன்னுடைய கருத்துக்களை நிறைய வச்சுருக்காங்க. அதில் இந்த மாதமும் நான் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு. இன்று இந்த தலைமை பொறுப்பேற்று இருக்கக்கூடிய பிருகு பிரபாகரன் அண்ணா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும், இந்த ஜோதிட கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் கரூர் அஸ்ட்ரோ மணிமேகலையின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எனக்கு தலைப்பு பரிகாரம் பலன் தருகிறதா அப்படின்னு போட்டிருக்காங்க. பரிகாரம் பலன் தருகிறதா அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஜோதிடத்தில் கரெக்டாக 12 மணிக்கு மைக் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஓரம் ஓடிட்டுருக்கு? குரு ஓரம் ஓடிட்டுருக்கா? குரு, ரைட்டு, சூப்பர். குரு ஓரம் ஸ்டார்ட்டு, சூப்பர். குரு ஓர சமயத்தில் செவ்வாய்க்கிழமை குரு ஓரையில் பரிகாரம் பலன் தருமான்னு ஒரு தலைப்பை கொடுத்து பேசு. ஏன்னா ஒரு ஜோதிடத்திற்கும் முக்கியமான ஒரு தொடர்பு இந்த பரிகாரங்களுக்கு உண்டு. ஜோதிடம்ங்கிறதே பரிகாரம் இல்லைன்னா நம்ம என்ன விஷயத்தை சொன்னாலும் அடுத்து அவங்க கேட்குற விஷயம், இதற்கு தீர்வு என்ன, இதற்கு பரிகாரம் என்ன, நம்ம பரிகாரமே எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும், பரிகாரமே பொய்ன்னு சொன்னாலும், ஏமாத்துறாங்கன்னு சொன்னாலும், எல்லா ஜோதிடரும் பரிகாரம்னே இன்னைய ட்ரெண்டிங்கில் நிறைய ஏமாற்றங்கள் இருக்குதுன்னு கருத்துக்கள் வந்தாலும் கூட மக்கள் கேட்குறது முதல்ல என்ன கேட்குறாங்க? இதற்கு பரிகாரம் என்ன, என்ன விஷயம் சொன்னாலும் பரிகாரம் என்ன. எப்பா உனக்கு வீடு கட்டுற அமைப்பு இல்லை, அந்த வீடு கட்டுறதுக்கான ரூல் என்ன? ஒன்று, நல்லா உள்வாங்கினா மட்டும்தான் இந்த ரூல் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிற ரூல், அதாவது ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்து, 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்து இது 8ஆம் அதிபதி தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா, 8ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா இவங்களுக்கு சொத்துக்கள் நிரம்ப இருக்கும். ஓகேங்களா? 8ங்கிறது விபரீத ராஜயோகமா, பூர்வ புண்ணியத்தினுடைய சொத்து இல்லையா? அப்போ பரம்பரை சொத்துக்கள் அவன் சம்பாதிக்க முடியாது. ஆனால் பரம்பரை சொத்து 8ங்கிறது என்னங்க? 5ஆம் இடத்திற்கு 4, அவங்க தாத்தை நிறைய சம்பாதிச்சு வச்சிருப்பார். ஓகேங்களா? அப்போது 4ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு அந்த 5ஆம் அதிபதி நீசம், அஸ்தங்கம், பாதகாதிபதி தொடர்பு ஏறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வீட்டையோ, ஒரு செட்டையோ, ஒரு கிணத்தையோ, ஒரு தொட்டியவோ கட்டி அந்த இடத்தோட வாஸ்தவம் கெடுத்து, பெண்ணை 5ஆம் அதிபதியே அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அர்த்தம் இல்லையா? அப்போ கிரகம் கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாதுன்னு அண்ணா சொன்னார். அப்போ கெட்டு போச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ரூல் என்ன? சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுக்கு ரூல் என்னன்னா, நான் இப்போ சொல்லக்கூடிய ஜோதிடத்திலேயே மெயினாக சொல்லக்கூடிய பலன் என்னன்னா, ஒரு பாவமோ ஒரு கிரகமோ பாதிக்குது அல்லது கெடுது அல்லது சாதகமாக இல்லை, எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ரூலு சும்மா சிம்பிள் தாங்க. அதாவது அந்த பாவம் 6, 8, 12 தொடர்பு பெறக்கூடாது, தன் ஸ்தானத்திற்கு 6, 8, 12 மறையக்கூடாது, பாதகாதிபதி சாரம் ஏறக்கூடாது, பாதகாதிபதி தொடர்பு அடையக்கூடாது, 6, 8, 12ஆம் அதிபதியோட சேரக்கூடாது, அதனுடைய சாரம் பெறக்கூடாது. இப்போ அந்த பாவ அதிபதியோ அந்த காரக கிரகமோ நீச, அஸ்தங்கம், வக்கரங்கள் பெறக்கூடாது, திரிசூன்யம் பெறக்கூடாது. இத்தனை விஷயம் இருக்கு இல்லையா? இதெல்லாமே கெடுறதோ பாதிக்கிறதோ நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வகையில் நான் சொல்கிற 5ஆம் அதிபதி பாதிச்சிருந்தது அப்படின்னா அந்த பூமியில் அந்த சொத்தில் ஒரு சின்னதாக ஒரு வாஸ்து குறைபாட்டை எதையாவது ஒன்றை கட்டி அந்த திசாபுத்தி காலங்களில் தான் செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க ஒரு ஜாதகருக்கு. அப்போது அதை செஞ்சு என்ன ஆகி போயிடும்னு கேட்டிங்கன்னா
அந்த குறைபாடால் நிறைய துன்பங்களை அந்த அந்த சொத்து பரம்பரையாக குடைச்ச அந்த நிறைய சொத்துக்களையும் யோகங்களையும் அவன் துன்பத்தால் பாதிக்கப்பட்டு அவன் துன்பப்படுவான்ங்கிறது விதி. அப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம இது ஜோதிட ரூலுங்க. 4, 5, 8 தொடர்பு 5ஆம் அதிபதி பாதிச்சிருச்சு, அவனுக்கும் ஒரு பிள்ளையே பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ தான் ஆட்டம் ஆரம்பம். ஏன்னா 5ஆம் அதிபதி கெடும்போது அப்போ தானே ஸ்டார்ட் ஆகும். அப்போ அல்லது அவனுடைய புத்தி அவனுடைய மனசு இதுதானே. அப்போ ஏதாவது அந்த இடத்தினுடைய தசாபதி நடக்கும்போது வேலை செய்யும். இப்போ நம்ம இப்போ ஏதாவது ஒன்று அங்கே இடத்துல ஏதாவது ஒன்று செய்கிறியா அம்மா, இல்லை நான் ஒரு செட்டு போட்டுமா, இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணட்டுமா, இல்லை ஒரு இடத்துல போர் போட்டுமா, இல்லை நான் ஒரு கிணறு தோண்டட்டுமா, எதையாவது ஒன்று கேட்பான் வந்து அந்த டைமில். நல்ல அமைப்பு இருந்தால் ஒரு வேளை அவருடைய 9ஆம் அதிபதி அல்லது குரு பார்வைகள் லக்னத்திற்கு இருக்குமே ஆனால், அல்லது கோட்சாரத்தில் குரு பார்வையோ லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியோ தொடர்பு கொள்ளுமே ஆனால் கண்டிப்பாக யாராவது ஒரு ஜோதிடரை அவன் தொடர்பு கொண்டே தீருவான், அல்லது வாஸ்துக்காரவங்கள தொடர்பு கொள்ளுவான். அந்த அமைப்பு இல்லைன்னா செஞ்சுட்டு தான் மறுபடியும் வருவான். எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மகிட்ட வரும். அப்போ நம்ம இப்படி இருக்கு ஜாக்கிரதையா இருப்பா அப்படின்னா அடுத்த பரிகாரம் தான் கேட்போம் இல்லையா. பரிகாரத்துக்குள்ள தான் இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லி தானே ஆகணும். அப்போ நம்ம சொத்தை வித்துட்டு வான்னு சொல்றோமா, சொத்தை வித்துட்டு வாங்குறோமா, இல்லை விட்டுட்டு வாங்குறோமா? இதற்கே என்ன பலன்? அவன் அவ்வளோ பெரிய சொத்தையும் அவ்வளோ பெரிய ஒரு போரை போட்டோ ஒரு கிணத்தை தோண்டியோ அங்கேருந்து தான் தண்ணி வந்துட்டு இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கேருந்து குபேர மூலையிலேருந்து வந்துட்டு இருக்கும், கன்னி மூலையிலேருந்து வந்துட்டு இருக்கும். எந்த இடத்துல நீ மாற்றி அந்த செட்டை போடணுன்னாலும் போட முடியாது, சான்ஸே இருக்காது. அப்போது அந்த செட்டு தான் அவனுக்கு பிரச்சனை. அப்படிங்கும்போது இது நான் அனுபவத்திலேயே பார்த்த உண்மை. ஒரு ஜோதிட ரூலு எப்போ நான் இதே நான் புக்கு படிக்கிற டைமில் எனக்கு கிடைக்கிறதில்ல, புக் எடுத்தால் தூக்கம் வந்துடுது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் நம்ம பிறகு பிரபாகரன் அண்ணாவோட நாடி இதெல்லாம் நல்லா யூடியூப்பில் தான் கேட்டிருக்கேன். புக்கு படிக்கிறதுக்கு சாரிண்ணா, நான் ஒரு புக் எழுதும் போது தான் அந்த புக்கோடைய அருமை எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்குது. நாடியெல்லாம் நீங்கள் இப்போது குலதெய்வத்தில் எடுக்கும்போது பார்த்தீங்க நம்மளோட 5 தான் குலதெய்வம் வாங்கம்மா, நம்மளோட 5 தான் குலதெய்வம். ஆனால் நாடியில் 4 குலதெய்வம் இல்லையா. அப்போ 4, 5 குலதெய்வம்னு சொல்லி கான்செப்டை கொண்டு வந்துடுறாங்க. அப்போ இந்த இடத்துல நாடிக்கும் கிரக நாடிகளுக்கும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் வராது. கண்டிப்பாக அது தொடர்பு தான் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு பரிகாரம் பண்ணணும்னா கரெக்டாக கிணறு குபேர மூலையில், அதாவது கன்னி மூலையில், இன்னும் சொல்லப்போனால் தென்மேற்கு மூலையில் கிணறு இருக்குது. அதில் எடுத்து அந்த தோட்டமே அவ்வளோ பெரிய சொத்து கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக பாயுது, எந்த பாதிப்பும் இல்லை. இந்த ஜாதகத்துக்கு அந்த 4, 8 தொடர்பு 5ஆம் அதிபதி பாதித்த ஒரு நிலையில் இருக்கிற ஜாதகம் வந்த உடனே அவங்க அந்த இடத்துல ஒரு செட்டு போடுறாங்க. எங்கே தோட்டத்துக்குள்ளே போனால் இது வரைக்கும் அவங்க தாத்தன்லாம் வெளியில் அந்த வாஸ்துப்படி அமைச்சு உட்காந்துருக்காங்க. ஆனால் இவர் இங்கிருந்து போனால் அந்த தோட்டத்தில் ஒரு நாள் தங்குறதுக்கு ஒரு செட்டு வேணும், கார் நிறுத்த செட்டு வேணும்னு சொல்லி போடுறாரு. போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா வாஸ்து குற்றம் ஆகுது. அப்போ இது எடுத்துடலாமா அப்படின்னா சும்மா செட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ரூமு, ஒரு கார் நிறுத்துகிற செட்டு, ஒரு நாள் வந்துட்டு போகிறதுக்கு. இதில் போட்ட உடனே என்ன ஆகுது, இந்த சொத்து பிரச்சனையாகுது, பிஸ்னஸ் பிரச்சனையாகுது, குழந்தைக்கு சார் என்ன. நமது சிறப்பு அழைப்பாளர் எனது ஆசான் பழனியைச் சேர்ந்த திரு பிருகு பிரபாகரன் ஐயா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாங்க. அப்போ என்னன்னா செட்டை எடுத்துருங்க அப்படின்னா அந்த செட்டை மாரி பிரிச்சுட்டு எங்கே போடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டால் எந்த இடத்துலையுமே அந்த கிணத்துக்கு நேராக போட்டாலும் குத்தல் விழுது, வடக்க போட்டாலும் குத்தல், கிழக்க போட்டாலும் குத்தல், எங்கே போட்டாலும் குத்தல். செட்டே வேண்டாம்னா செட்டு போட்டு தான் ஆகணுங்கிறான், பூரா லாஸ். அப்போ என்னன்னா ஒரு வாஸ்துங்கிறத விட
ஒரு கிரக அமைப்பு அப்படிங்கிறது, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ரூல் அப்படிங்கிறது, ஏதாவது ஒரு ஜாதகத்தில் குழந்தைக்கு இருக்கும்போது அந்த சொத்தினுடைய பாதிப்புங்கிறது வருது. இந்த இடத்துல பரிகாரங்கிறது முதல்ல நம்ம செய்கிற தப்பை திருத்தணுங்கிறது பரிகாரம். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த வழிபாடு போக்குவரத்துக்கு போகணும். நம்ம இங்கே பிரச்சனையை வச்சுக்கிட்டு எத்தனை இடத்துக்கு கோயில் குளங்கள்னு போனாலும் இது தீருமாங்கிற? கண்டிப்பாக தீராது. அப்போது செய்ய வேண்டிய விஷயங்கள் இதுதான் நான் ஜோதிடத்தில் அடிக்கடி சொல்லுவேன். அதாவது தாயை வீட்டில் பட்டினி போட்டுட்டு டெய்லி ஒருத்தன் கோமாதாக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தானா, எங்கே சாத்தியமாகும்? இந்த அம்மா ஒரு நேரம் கஞ்சி இல்லாமல் கண்ணீர். ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னென்னா, எனக்கு எங்கள் ஆத்தா அதெல்லாம் இறந்துருச்சு. எங்கள் ஐயனோட அம்மன், எங்கள் ஐயனோட அக்கா, அவங்க வந்தப்போ அவங்க கொள்கை பரப்பு செயலாளராக கட்சியில் இருந்தாங்க. அவங்க சாகும்போது எங்கள் சித்தப்பாட்ட இருந்தாங்க. நான் அப்போ இருக்கும்போது, சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு இன்னும் அது ஞாபகத்தில் இருக்கு. அப்போ நான் 8வது படிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு வயசானவங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டு போகிறாங்க, உரம்பரை வந்துட்டு போகிறாங்க, புருஷன் முன்னாடி வந்துட்டு போகிறாங்க, பார்த்துட்டு போகிறாங்க. அந்த தாத்தாவை முடியாமல் வந்திருக்கு. ஒரத்த நாட்டில் இருந்து எங்கள் சித்தப்பாட்ட வந்து தான் இறந்துச்சு. அதுக்கு குழந்தை இல்லை. வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்லிச்சு என்னென்னா, ஒரு குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கும் வயசானவங்க இருக்கிற வீட்டுக்கும் வெறுங்கையில் வரக்கூடாது. வெறுங்கையில் வந்தாலே தோஷமா. ஏன்னா நீங்கள் எவ்வளவு தீனிகள் இருந்தாலும், எவ்வளவு லக்ஸரியாக வாழ்ந்தாலும், வயசானவங்களும் சரி குழந்தைகளும் சரி யாராவது வரும்போது என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு முதல்ல பார்ப்பாங்களாம். அது அந்த காலமாக கூட இருக்கலாம், இந்த காலத்தில் அப்படி இல்லை, இருந்தாலும் அந்த காலமாக கூட இருக்கலாம். அப்போ என்னன்னா, ஒரு உப்பு பொரி வாங்கிட்டு வர்றது கூட இவனுக்கு துப்பு இல்லைங்க ஏன் கிராமத்தில் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒன்றும் வாங்கிட்டு இல்லையா அப்படின்னு அந்த வெறும் எச்சையை முழுங்குனாங்கனால அது அவ்வளோ பெரிய மிகப்பெரிய தோஷமாம். வெறும் எச்சையை தொண்டைக்குழியில் முழுங்கிட்டாங்கனால நம்மளை பார்த்துட்டு, கையை பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு வெறும் எச்சையை, குழந்தையோ பெரியவங்களோ வெறும் தொண்டையில் எச்சையை முழுங்கினாலே அது பெரிய தோஷம் அப்படிம்பாங்க. அப்போ 2ஆம் பாவம் நமக்கு கெட்டு போயிடும். அடுத்த நம்ம ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தாலும் நமக்கு பிறக்கிற குழந்தைங்க ஜாதகத்தில் 2ஆம் இடம் பாதிக்கப்படும், கண்டிப்பாக பாதிக்கப்படும். இங்கே பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு பரிகாரங்கள் சின்னதாக செஞ்சால் அது சீக்கிரம் பழிக்காது. அதனால் நிறைய பணம் கொடுத்து சீக்கிரமாக செஞ்சுட்டா பரிகாரம், நிறைய பணம் கொடுத்து செஞ்சுட்டா உடனே அது சரியாயிருங்கிற கான்செப்டில் இருக்குது. அப்படி இல்லைன்னா காசிக்கு போயிட்டு வந்தோடனே கடன் கிடைக்குமான்னு கேட்பாங்களா? அதாவது காசிக்கு போயிட்டு வந்த உடனே, காசிக்கெல்லாம் போக சொன்னாங்கங்க, ராமேஸ்வரம் போக சொன்னாங்கங்க, எல்லா பக்கமும் போயிட்டு திடி கொடுத்துட்டு எல்லாம் வந்துட்டாங்க, இப்போவும் என் கடன் பிரச்சனை தீர மாட்டேங்குது, எவனுமே காசு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்பாங்களா? காசிக்கு போகிறது எதற்கு? ராமேஸ்வரம் போகிறது எதற்கு? ஒவ்வொரு கோயில்களுக்கும் போவது எதற்கு? திருப்பற்றூர் போயிட்டு வாங்க, பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போனால் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு அமைப்பு கிடைக்கும். திருப்பற்றூர் பிரம்மா கோயிலுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு லக்ன ராசிகளுக்கும் ஒவ்வொரு அமைப்பு, அது பொருள்காரகமா உயிர்காரகத்துவமா என்னங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அது கிடைக்குதுன்னு நினச்சி போனோம்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவும் இல்லை. நமக்கு அந்த அமைப்பு கிடைக்கணும். முதல்ல நம்ம ஜாதகத்தில் கோச்சாரத்தில் குரு பகவான்லாம் பார்க்கணும். இயல்பாகவே ஒரு ஜாதகத்தில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பரிகாரங்கள் எப்போ செஞ்சாலும் சரி, வழிபாடுகள் என்ன செஞ்சாலும் சரி, எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, உங்களுடைய லக்னாதிபதி 9ஆம் அதிபதி தொடர்போ, கோச்சாரத்திலேயோ தசாபுத்தி காலத்திலேயோ 9ஆம் அதிபதி தொடர்போ அல்லது குரு பகவானுடைய தொடர்போ, லக்னம் பெற்றாலும் சரி 9ஆம் அதிபதி பெற்றாலும் சரி, அந்த காலகட்டங்களில் நீங்கள் போகிற ஒரு தெய்வத்துக்கு நேர்த்திக்கடனோ வேண்டுதலோ வச்சிங்கன்னா 100% அது பொய்த்து போகாது. அது எந்த சாமியாக இருந்தாலும், அரச மரத்தை பிள்ளையார்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கூட அது கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். இது நான் அனுபவத்தில் பார்த்த உண்மை. ஒரு சிறந்த ஜோதிடன் அவருக்கு ஏதாவது ரூல் நிறையா இருக்காங்கண்ணா? நிறையா இருக்கு ஜோதிடத்தில். ஜோசியர் இன்னைக்கு எடுத்தோம்னா ஊருக்கு முதல்ல ஊருக்கு ஒரு ஜோசியரை பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும். ஒரு மாவட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு ஜோசியரை தான் சொல்லுவோம், அவங்க தான் ஃபேமஸாக இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் தெருவுக்கு 10 ஜோசியர் இருக்காங்க. இது நல்ல வளர்ச்சி தான், நல்ல வளர்ச்சி, சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள். ஆனால் எதை தேடி எதை சாதிக்க ஜோதிடத்துக்குள்ளே வர்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இல்லாமல் வர முடியாது. அப்போ ஏதோ ஒரு ஆன்மீகம்ங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே உள்ளே வருது. ஆனால்
எனக்கு இந்த இடத்துல ஒரு சிறந்த ஜோதிடர் அப்படிங்கிறதுக்கான ரூலை இப்போ நான் சொல்கிறேன். நான் என் அனுபவத்தில் நிறைய ஜாம்பவான்களை இப்போ நம்ம பிறகு பிரபாகரன் அண்ணாவுக்குலாம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கு சனி கேது காம்பினேஷனுங்க. கேந்திரங்களில் சனி கேது காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை கேந்திரம் லக்னமும் கேந்திரம் ஏறி குரு பார்த்துச்சு அப்படின்னா இவங்க நல்ல ஆன்மீகவாதியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். இது இன்னும் திரிகோண பாவங்களில் இருந்து குரு பார்வை, லக்னத்தில் குரு இருந்து சனிக்கு எது பார்த்தா அருமையான ஆன்மீகவாதி. நிறைய ஊர்களுக்கு சென்று அவர்கள் இந்த துறவிகள் சம்பந்தமான விஷயத்தையும் ஆன்மீக விஷயங்களையும் நிறைய அனுபவிப்பாங்கங்கிற ரூலு. இது ஒரு ரூலு. இப்போ ஜோதிடத்துக்கு வருவோம். ஜோதிடத்துக்குள்ள உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல லக்னம் குரு பகவான் ஆகி 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு, அல்லது இன்னொரு கான்செப்ட் இருக்கு, லக்னாதிபதிக்கு 9-10 கதிபதிகள் எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்ந்து, லக்னத்திற்கு எந்த லக்னமாக இருந்தாலும் 9-10 கதிபதிகள் எங்கேயாவது சேர்ந்து 2ஆம் இடத்து அதிபதி தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா இவங்களுடைய வாக்கு தெய்வ வாக்குன்னு அர்த்தம். இவங்க சம்பாதிக்கிறதும் சரி, பரிகாரம் சொல்றதும் சரி 100% பொய்க்காது. இது இந்த இடத்துல இதே கிரகத்தை 2ஆம் அதிபதி 9-10 அதிபதியை பார்த்துட்டாரு அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் குருவும் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லக்கூடிய அத்தனையும் சத்திய வாக்காக இருக்கும். இது ஒரு உண்மை. நீங்கள் ஒவ்வொரு ரூலுக்கும் ஒவ்வொரு காரக கிரகம் வரும், ஒவ்வொரு பாவம் தொடர்புகளும். இப்போ நம்ம வீடுன்னு எடுத்தால் 4ஆம் பாவம் இல்லையா, காசு பணம்னு எடுத்தால் 2ஆம் பாவம், குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா 2ஆம் பாவம், புத்திரபாகியம்னா 5ஆம், அப்படி எடுப்போமா இல்லையா? அந்த மாதிரி இந்த ஜோதிடம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு 9-10 2ஆம் அதிபதி தொடர்பு கொண்டு திரிகோண பாவங்களில் கேந்திர பாவங்களில் இருந்துருச்சு அப்படின்னா திறமையான ஜோதிடர், வாக்கு வன்மையான ஜோதிடர், தெய்வீக ஜோதிடர் அப்படின்னாலும் கூட புதன் பகவான் இவர்களுக்கு கேந்திரத்தில் நன்னிலையில் அமர்ந்து விட்டால், இங்கே அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ நிறைய விஷயங்களை ஜோதிட ரீதியாக, ஜோதிட கணக்குகளை, ஜோதிட பாகைகளை, டிகிரிகளை அக்கிருட படித்து அவங்க தெளிவாக இந்த நாட்டுக்கு கொடுப்பாங்கங்கிற ஒரு விஷயத்துல மாற்று கருத்தே இருக்காது. அப்போ நாடு ரீதியாகவும் சரி, கணக்கு ரீதியாகவும் சரி, டிகிரி ரீதியாகவும் சரி, ஒரு மனுஷன் எடுக்கிறான் கணக்கு அப்படின்னா புதன் சப்போர்ட் பண்ணாம கம்பல்சரி எடுக்க முடியாது. இது ஒரு ஜோதிடருக்கு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வீடு வாசல் சொத்து சொகம் அப்படின்னு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ 4ஆம் இடத்தை எடுக்கிறோம். இப்போ 4ஆம் இடம் சொத்துக்கு எடுத்த லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன் ஆகி, அல்லது சுக்கிரன் ஆட்சி பெற்று, சுக்கிரன் 4ஆம் அதிபதி ஆகி சுக்கிரன் ஆட்சி பெற்று 4ஆம் இடத்துல, அதற்கு கொடுங்க சூரியனுடைய நெருங்கிய டிகிரியில சுக்கிரன் அஸ்தங்கமாகி 7ஆம் இடத்துல சந்திரன் பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துச்சு அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு அந்த சந்திர தசை சுக்கிர தசை சந்திர புத்தியில இடத்தை வித்து பண்றதோ, மன சம்பந்தமான வியாதிகள் வர்றதோ, மன சம்பந்தப்பட்ட பாதிப்பு வர்றதோ, இதுக்கெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. இது வருங்கிறது தான் விஷயம். இதுல இன்னும் சொல்ல போனா அந்த சந்திரன் கொஞ்சம் பலமா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது சரியாகும். அப்போ ஒரு 4ஆம் அதிபதியும் 4ல் இருக்கக்கூடிய கிரகமும் சந்திரனும் சேர்ந்துதான் ஒரு தாயாருடைய மனநிலையை டிசைட் பண்ணுது. இது ஒரு விஷயம். இப்போ இதுக்கெல்லாம் பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சந்திரனும் பாதிச்சிருச்சு, 4ஆம் அதிபதியும் பாதிச்சிருச்சு, எனக்கு வீடு வேணும், நான் என்ன பண்றதுன்னா, இப்போ 2ஆம் இடம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி பாதிச்சிருச்சு அப்படிங்கிறவங்களுக்கு, 2ஆம் அதிபதி பாதிச்சிருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு வீடு கட்டணுங்கிற ஏக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ வீடு கட்டிட்டுமான்னு கேட்பாங்க. 4ல் ஒரு சுபகிரகமோ 4ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெறும்போது நான் வீடு கட்டிட்டுமா, எனக்கு வீடு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது காசு இருக்கான்னு பார்க்குறதுக்கு 2ஆம் பாவத்தை பார்க்கணும். அப்போ 2ஆம் பாவம் அனுமதிச்சதுன்னா அவன் வீடு கட்டுற அம்சம் வரும். இந்த வீடு கட்டுற அம்சம் அப்படிங்கும்போது 4ல் ஒரு பாவ கிரகங்கள் இருந்து 4ஆம் அதிபதி அஸ்தங்கம்லாம் ஆயிடுச்சு அல்லது திதிசூன்யம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வீடே கட்டினாலும் அந்த தசா காலங்கள் புத்தி காலத்தில் அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் அதில் நிம்மதியாகவும் இருக்க முடியாது, மன வேதனையோடு இருக்கக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக வரும். இதுக்கு எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது.
அதான் விஷயம். என்னன்னா, எனக்கு செல்லு அண்ணா வந்து எனக்கு போஸ்ட் போட்டு 2 நாள்லேயே எனக்கு செல்லு பிளாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 25 வருஷம் சிம்மு கண்டமாயிருச்சு. வேறு சிம்மு மாற்றி செல்லு மாற்றினேன். எனக்கு போஸ்ட் எல்லாமே போயிடுச்சு. திருப்பி நேற்று ஃபோன் பண்ணார், அண்ணா எனக்கு மறுபடியும் போஸ்ட் அனுப்புங்கன்னு. காலையில் தான் அனுப்புனார். என்னை தலைப்பே பார்க்கல, பரிகாரமும் இங்கே வந்து தான் பார்த்தேன். ஐயா ஆஹா, பரிகாரத்தை பற்றி போட்டிருக்காரா அப்படின்ட்டு. சரி, அப்போ வந்து என்னென்னா, இல்லைன்னா கொஞ்சம் தெளிவாக பரிகாரத்தை பற்றி மட்டுமே கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு அம்சத்தை கொண்டு வந்திருப்பேன். என்ன ஒரு ஜோதிடனுக்கு எடுத்தோடனே சொல்கிற விஷயம்னா, லக்னம் கெடுது, லக்னம் 1-9 இருக்கிறது முதல் தரமான பாஸ். லக்னம் 1-9 இருக்கிற ஜாதகருக்கு முதல் தரமாக அவனுக்கு யாரும் புத்தி சொல்ல தேவையில்லை, அவன் பொழைச்சிப்பான். 1. 2வது, அந்த 1-5-9 அந்த பாவ அதிபதிகள் அந்த லக்னத்தை பார்த்துருச்சுன்னா அதை விட ஹைலைட்டு. அதுக்குண்டான தசாபுத்தி காலம் வந்தால் இன்னும் ஹைலைட்டு. அவ்வளவுதான். இப்போ அதெல்லாம் இல்லை, லக்னம் கெட்டுருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லக்னாதிபதி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ உபஜயஸ்தானத்தில் இருக்கா, கேந்திரங்களில் இருக்குதா, 6-8-12 இருக்காங்கிறத முதல்ல உள்வாங்கிட்டு அது ஏதாவது ஒரு கிரகத்தோட சேருதான். பாவ அடிப்படையிலையும் உறவு எடுங்க, கிரக அடிப்படையிலையும் உறவு எடுங்க. இவ்வளோதான் விஷயம். அப்போது இந்த ஜாதகம் ஒரு புதனோட சேர்ந்தோ ஒரு 6ஆம் இடத்துலையோ 3ஆம் இடத்துலையெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்கள் மாம மச்சானோட சேர்ந்து, புதனோட நம்ம கல்யாணம் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய மாம மச்சானோட சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுற அம்சங்கள்லாம் ஆட்டோமேட்டிக் கிடைக்கும். இல்லை அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களோட போய் நம்ம இணைஞ்சு அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம பண்ணலாம். நம்ம திருமணம் வரைக்கும் பண்ணுவான். கல்யாணம் ஆனோடனே பிளான் என்ன தெரியுமா, நான் சொந்தமாக தொழில் பண்ணட்டுமான்னு கேட்பான். அப்போ இயங்கும். அப்போ என்னன்னா, அவன் அது வரைக்கும் கற்றுக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அது மனைவியாக பாவிக்கும் போது அது வேற மாதிரி இவனுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் சின்ன கான்செப்ட். இப்போ இதற்கு அது வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கு எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் மரபுல இருந்து பொழைக்கிறதுக்கான அம்சத்தை மெயினாக எடுக்கணும். யாராவது ஒருத்தர் மரபுல இருந்து பொழை அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல நம்ம பரிகாரங்களாக சொல்லணும். 2வது, லக்ன பாவம் எந்த பாவத்தில் அமர்கிறதோ அந்த காரக ரீதியான அல்லது எந்த நட்சத்திரத்தில் அமர்கிறதோ அந்த காரக ரீதியான கடவுளையோ அல்லது அது சம்பந்தப்பட்ட உணவுகளையோ சாப்பிட்டிங்கனாலே ஆக்டிவேஷன் ஆகும். இப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 பேர்த்துக்கும் பொருந்துகிற ஒரு பரிகாரம். அதாவது இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு எடுக்கும்போது ஆணுக்கு ஒரு மாதிரி பலன், பெண்ணுக்கு ஒரு மாதிரி பலன்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. செவ்வாய் தோஷம், ராகு தோஷமெல்லாம் அவன் வெளில போகிறான். இப்போ பொண்ணுங்களும் வெளியில் போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். ஆனால் செவ்வாய் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா ரத்தக்காரகனா பிஸ்னஸ்காரகனா வருவான். உழைப்புக்கு, சுறுசுறுப்புக்கு. ஏங்க நீங்கள் செவ்வாய் பாதிச்சதுன்னா கம்பல்சரி அவங்க ஆக்டிவேஷனாக இருக்க மாட்டாங்க, சுறுசுறுப்பாக இயங்க மாட்டாங்க, தானே யோசித்து தானே ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க. செவ்வாய் நீசமானாலும் அஸ்தங்கமானாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தொழில் விஷயத்தில் டோட்டலாகவே இருக்கும். ரத்தம் சம்மந்தமான ஹீமோகுளோபின் சம்மந்தமான குறைபாடுகள் கம்பல்சரி வரும். நீங்கள் இதை அப்படியே பொண்ணுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு வகையில் பொம்பளை பிள்ளைகளுக்கு கர்ப்பப்பையை தவிர செவ்வாய் வந்து வேறு எந்த இடத்துலையும் கெடுறது நல்லது தான். ஆனால் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்களை அது கிரியேட் பண்ணும். இது ஒரு விஷயம். அப்போது அது புத்திரபாக்கியத்துக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கொஞ்சம் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆசைகள் கணவனுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய ஆசைகளை வெளிப்படுத்துகிற தன்மையெல்லாம் கூட அந்த பொண்ணுக்கு இருக்காது செவ்வாய் அஸ்தங்கமாய் போச்சுன்னா. இது காதல் இன்னும் சொல்லப்போனால் செக்ஷுவல் சார்ந்தும் இருக்கும், ரத்தம் சார்ந்தும் இருக்கும். 2 விஷயத்துலேயும் உள்ள வரும் செவ்வாய் பாதிச்சா. இப்போ இதுக்கு என்னென்னா, நீங்கள் முருகன் கோயிலுக்கு தொடர்ந்து போனால் செவ்வாயுடைய பலன் கிடைக்குமா? கிடைக்கும். எந்த முருகன் கோயிலுக்கு போனால் கிடைக்கும். இது ஒரு விஷயம். இன்றைக்கி அப்படியெல்லாம் பிரித்து பரிகாரங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பலம் குறையணுமா அப்படிங்கிறத குறையணுமா இல்லை குறையக்கூடாதாங்கிறத முதல்ல ஜாதகத்தில் எடுக்கணும். ஏன்னா ஓவர் டோஸில் இருக்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த ஜாதகத்துக்கு அது குறையிறது நல்லது. இப்போ செவ்வாசினி காம்பினேஷன் வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் குறையிறது நல்லது தானே. அப்போ வேகம் இருக்காது ஒரு விஷயம். ஆனால்
உண்மையாலுமே அவர் பாக்கியாதிபதி, தனாதிபதி, தொழிற்சானாதிபதி அப்படின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லக்னாதிபதின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? தப்பாக போயிடும் இல்லையா? அப்போது இந்த செவ்வாய்க்கு தேவையான ரத்த விருத்திக்கு உண்டான ஒரு சுறுசுறுப்புக்கு உண்டான ஒரு விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, இது சஷ்டி தேதியில் பிறந்தவங்களுக்கும் பொருந்தும். இவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் கரெக்டாக செட் ஆகாது. என்ன பிஸ்னஸ், எத்தனை பிஸ்னஸ் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டான். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா சஷ்டின்னு என்ன ஆகும்? மேஷம் திரிசூன்யமாகும் இல்லையா? ஒன்று. இப்போ இவங்களெல்லாம் முருகர் வழிபாடு பண்ணலாமான்னா பண்ணலாம், நான் அதை வேணா மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சஷ்டி அன்னைக்கோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ நீங்கள் சாப்பிடாதீங்க, அவ்வளோதான், ப்ராப்ளம் முடிஞ்சுது. சாப்பிடாதீங்க. ஏன்னா இந்த செவ்வாய் நிறைந்த ஆதிபத்திய நாட்களில், கிழமைகள்லையும் இந்த சஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் செவ்வாயினுடைய கதிர்வீச்சு விழுகுதுங்கிறதான் கான்செப்ட். அது அந்தந்த இடத்துல, அந்த கோயில்கள் விழுகிற இடத்துல அதிகமாக கதிர்வீச்சு கிடைக்குதுங்கிறது தான் முக்கியமான கான்செப்ட் இல்லையா? அப்போது நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது வேஸ்ட்டு. நீங்கள் முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி, போகலைனாலும் சரி, சஷ்டி அன்னைக்கு ஆம்பளைங்க நீங்கள் ஜாதகத்தையே விட்டுருங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் வாய்க்கலையா, பிஸ்னஸ் செட் ஆகலையா, ஒரு சுறுசுறுப்பாக இல்லையா, முக்கியமாக வேலை செய்கிற நேரத்தில் கொட்டாயாக வருது, காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகலான்னு நினச்சா அலுப்பாகவே இருக்குது, பாடி உர பெயினாக இருக்குது, படுத்துக்கலாமான் இருக்குது, எங்கே வெளியில் போனாலும் 2 மணி நேரத்தில் போய் மறுபடியும் படுத்துக்கலாமான் இருக்குது அப்படின்லாம் இருந்தால் ரத்த சோகை இருக்குதுன்னு அர்த்தம். அது நமக்கு என்னெல்லாம் ஜாதகத்திலலாம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த ப்ராப்ளம் ஒரு ஆம்பளைக்கு இருக்குது அப்படின்ட்டா, ஏங்க நீங்கள் ஒரு குழந்தை 7 வயசு குழந்தை 8 வயசு குழந்தை ஒரு இடத்துல நிற்க மாட்டான், துருன்னு இங்கே அடிப்பான் அங்கே அடிப்பான், அதை உருட்டுறான் இதை உருட்டுறான்னா பாருங்கள், செவ்வாய் அவனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இந்த குழந்தைய அடி வாங்கிட்டே இருப்பான், ஏன்னா அவனை பிடிக்க முடியாமல் அடிப்போம், அது அடிக்கடி செவ்வாய் தான். ஆனால் அந்த குழந்தைக்கு உண்டான சுறுசுறுப்புக்கு தகுந்த வேலையை கொடுக்கணும், அதை நம்ம மறந்துடுறோம். அதான் பரிகாரம். இந்த குழந்தைய போட்டு அடித்து முடக்கிறதுலாம் அதனால் முடக்க முடியாது. இங்கே விட்டுட்டு பிடிச்சி கொண்டே வச்சிங்கன்னா அங்கே மெத்தையை கிழிச்சிட்டு இருப்பான், நீங்கள் கொண்டே ரூம்குள்ளே விட்டிங்கனாலும் மெத்தையை நோண்டிகிட்டு இருப்பான். அப்போ அவனெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது அவனுக்கு அந்த சுறுசுறுப்புக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மணிக்கணக்கில் பிரித்து ஒவ்வொரு கோர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், படிக்க சொல்லியோ அல்லது விளையாட சொல்லியோ கொடுத்துக்கிட்டே இருக்கணும், வேலை கொடுக்கணும், இவ்வளோதான். அப்போது சுறுசுறுப்பான குழந்தைக்கே அப்படி இருக்குதுன்னா, சுறுசுறுப்பு இல்லாத ஆண்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ சஷ்டி அன்னைக்கோ சாப்பிடாமல் இருந்தீங்கனாலே ஒன்றும் இல்லை, இது சயின்ஸு தான். உங்களுக்கு வானமண்டலத்தில் இருக்கிற செவ்வாயினுடைய கதிர்வீச்சு பூமிக்கு விழுகுது அன்னைக்கு அப்படின்னா, அது நல்லா இருக்கிறவங்களுக்கு ரிசீவ் கிடைக்குது, அப்போ பிஸ்னஸ் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் செவ்வாய் உச்சம் பெற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றில் நிர்வாக டேலண்டில் இருப்பாங்க, அதாவது சேவகனா நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? உழைப்பாளிகளுக்கு, லேபர்களுக்கே பார்த்தீங்கன்னா கம்பெனியில் நல்ல ஒரு பொறுப்பில் இருப்பாங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற பவரில் இருப்பாங்க, நல்ல டிரைவர், நல்ல காவக்காரர், நல்ல யூனியன் லீடர், இதெல்லாம் வரும். அப்போது செவ்வாய் வீக்காச்சு அப்படின்னா நம்ம வீட்டை கூட ஒழுங்காக பார்க்க முடியாத ஆம்பளையாக இருப்போம். அப்போது இது என்னென்னா, ரத்தம் அன்றைக்கி அந்த கதிர்வீச்சு அன்னைக்கு நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா, ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பாக இருந்தாலும், நீங்கள் உப்பாக இருந்தாலும், நீராக இருந்தாலும், என்ன நெகட்டிவ் உள்ளே இருந்தாலும், மெடிக்கலில் 1000 இருக்குது. ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70 மடங்கு தண்ணி, மிச்சம் இருக்கிறதெல்லாம் 30 மடங்கு தானே பாடி. நம்ம உலகத்துலேயே அதுதானே, 3 பக்கம் நீர் 1 பக்கம் நிலம், இதுதானே அண்டத்தில் உள்ளது. அப்போ பிண்டத்தில் 70 மடங்கு தண்ணி, 30 மடங்கு தான் மற்றதெல்லாம். இதில் ரத்தம் 1 மடங்கு. அப்போ இந்த ரத்தத்தில் சேரக்கூடிய அணுக்கள் நிறையா, உப்புலேருந்து, சர்க்கரையிலேருந்து, நீர்லேருந்து, கொழுப்புலேருந்து எக்கச்சக்கமாக இருக்கும். அப்போ செவ்வாய் குரு பாக்குதா, சந்திரன் பாக்குதா, சனி பாக்குதா, இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சத்துக்களுடைய கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்குதாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகத்தில். அப்போ இவனை கொண்டு போகணும்னா நீங்கள் இந்த செவ்வாய்க்கான கான்செப்ட் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாத்துலேயும் இவன் சாப்பிடாமல் இருந்தான்னா அன்னைக்கு அவன் ரத்தம் ஃபில்டர் ஆகும், அதிகமாக வேலை செய்யுங்க. அன்னைக்கு ஃபில்டர் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே படுத்திருக்க முடியாது, அவனால் வீட்டில் படுக்க முடியாது, தூக்கம் வராது. அதுக்கப்புறம் நம்ம முருகர் வழிபாடு, பவளம் போட்டுக்கிறது, ரத்தத்துக்கு உண்டான காய்கறிகள் சாப்பிட்றது. ஒன்று ஜீரணம் ஆகலைன்னா தூக்கம் வரும், வயிறு நம்ம சாப்பிட்டா தூக்கம் வரும், அதுதானே. செரிக்கலைன்னா தூக்கம் வரும், சத்து இல்லைன்னா தூக்கம் வரும். அப்போது
சத்தம் கொடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே, அதாவது ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே எடுத்துக்கும். என்னது? செவ்வாயினுடைய காரகங்கள்ல அந்த கலர்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் லிஸ்ட் போடுங்க. என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கு செவ்வாயோட கலர்ல? செர்ரி பழம் வந்து செவ்வாயா சூரியனா? அண்ணாச்சி. பவளத்துக்கு வாங்க. அண்ணாச்சி, மாம்பழம், செந்தூரம்னு சொல்லுவோம்ல, செந்தூர மாம்பழம், அண்ணாச்சி, இன்னும் ஆரஞ்சு, பப்பாளி. ஏன் வந்து பப்பாளி சாப்பிட்டா மென்சஸ் ப்ராப்ளம் உடனே சூட்டை கிளப்பி விட்டுரும், குழந்தை களைஞ்சிரும்னு சொல்கிற அளவுக்கு என்ன அப்படி இருக்குது? அது விஷயம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்குங்க கர்ப்பப்பையில் பிரச்சனை, குழந்தை கருத்தரிக்க மாட்டேங்குது, மென்சஸ் பிரச்சனை, பிடிஓசி பிரச்சனையெல்லாம் டாக்டர்கிட்ட போகணும்? கொஞ்சம் அந்த டேட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி டெய்லி ஒரு கீத்து வெறும் வயிற்றில் பப்பாளி சாப்பிட்டாலே அது பாட்டுக்கு பிடுங்கிட்டு வந்துடும். கர்ப்பப்பை சுத்தமாயிரும். கருத்தரிக்காத பிள்ளைங்களுக்கு அடுத்து அவங்க சேர்ந்தாங்கன்னா அடுத்த 5 நாளில் சூப்பராக கருத்தரிக்கும். இதுக்கு எதுக்கு டாக்டர்? இதுக்கு எதுக்கு சத்து மாத்திரை? செவ்வாய்க்கான நெகட்டிவ்ஸை, ரத்தம் பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது அதற்கான காய்கறிகளை அதில் கொடுத்துருக்குறான், ஃப்ரூட்ஸை கொடுத்துருக்குறான். இன்னும் இதில் கீரை வகைகள்லாம் இருக்குது, செங்கீரைலாம் இருக்குது, எல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். அடுத்த விஷயத்துக்குள்ளே வருவோம். இப்போ செவ்வாயினுடைய விஷயம் இதே வந்து பெண்களுக்கு இதுதான். நீங்கள் நான் ஒரு புக்கில் ஒன்றில் படித்தேன். கரு களையிறதுக்கு எல்லா படத்துலையும் பப்பாளியும் எல்லையும் காட்டுவாங்க இல்லையா? எல்லையும் பப்பாளியும் கொண்டு போய் காட்டுவாங்க. இது சாப்பிட்டா கரு களைஞ்சு போயிடணுங்கிறது சினிமாவில் அந்த காலத்து விசு படத்துல எல்லாம் காட்டுவாங்க அது அதிகமாக. ஆனால் ஒரு கருவை களைக்கிறதுக்கு இது அப்படின்னா ஏன் இந்த பழத்தை கொடுத்தாங்கன்னு நான் ஒரு ஆராய்ச்சிக்கு போனேன். உள்ள இந்த பழத்தை மட்டும் ஏன் அதை சொல்கிறாங்க, சாப்பிட்றதுனால மட்டும்தானா அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பழங்களும் விதைகளை தன்னடங்கே வைத்து கொள்கிறது, உள்ளுக்குள்ளே பதிச்சு தான் வச்சுருக்கோம். ஆனால் பப்பாளி மட்டும் விதையை வெளியில் தள்ளி தான் விட்டுருக்கும், ஒட்டாது. நீங்கள் அறுத்தோம்னா பப்பாளி விதைகள் கலகலகலன்னு விழுந்துடும் கீழே, பழத்தோட ஒன்றா ஒட்டாது. பார்த்துருக்கீங்களா? மற்ற எல்லா பழத்துலையும் விதைகள் பதிஞ்சு தான் இருக்கும். அப்போது அதுக்கு அந்த உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய, கருவை உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயத்தை, அந்த விதையை பாதுகாக்க பப்பாளிக்கு தெரியாது. இவ்வளவுதான். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்கணும்ல. அப்போ கரு கூடிருச்சு, ஆனால் அபார்ஷன் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விதையை போட்டி பாதுகாக்கிற ஒரு தானியம் இருக்குது. கண்டுபிடிக்கிறீங்களா என்னன்னு? ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்குறேன், கண்டுபிடி. நிலக்கடலைங்க. நீங்கள் நிலக்கடலை அது பச்சையாக சாப்பிடும்போது பால் வரும், அது ஒரு விஷயம். ஆனால் நிலக்கடலை மண்ணுக்குள்ளே அந்த விதையை மூடி எந்த ஒரு விஷயமும் உள்ளே போகாமல் மூடி வச்சுருக்குமா. அப்போது ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு கருவை பாதுகாத்தணும்னா நிலக்கடலை 4 நாள் சாப்பிட்டாலே போதும். அது நான் சொல்கிறது பச்சை கடலை. இது அருமையான விஷயம். ஒரு கரு வெளியில் போகிற பழத்துக்கு விதையை பாதுகாக்கிற தன்மை இல்லை. அதே ஒரு விதையை பாதுகாக்கிற ஒரு தானியமான கடலைக்கு அற்புதமான ஒரு ஹீமோகுளோபின், ஒரு பசை இருக்கு. நிலக்கடலை எண்ணெய் கடலெண்ணெய் தானே. இப்போ கடலெண்ணெய் சாப்பிட்டா, நல்ல கடலெண்ணெய் சாப்பிட்டா முழங்கால் வலி வராது. ஆனால் இப்போ சாப்பிட்டா கிருகிருப்பு வருது. ஏன்னா நம்ம பாடி எங்கேயும் வந்துருச்சு. இதில் புதுசாக வசதி வந்து அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி. நான் முதல்லலாம் பாமாயில் வாங்கி சாப்பிட்டேன் நான். இப்போ சரி காசு பண்ண வந்துருச்சு, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்லான்னு 10 கிலோ நிலக்கடலை பருப்பை வாங்கிட்டு போய் மிஷினில் அரைச்சி அப்படியே ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்து பியூரிட்டியாக கொண்டு வந்து வச்சா தினம் தலை சுத்தல் வாந்தி நிற்கவே இல்லை. பாலசுப்ரமணியனுக்கு தெரியும். நானும் செக் பண்ணாத டாக்டரே கிடையாது. ஆமாண்ணா, தலையை செக் பண்ணி காதில் ஸ்டெம்பு வளைஞ்சதுன்னா வாந்தி வருமா. அதனால காது போய் ஈரோட்டில் செக் பண்ணி
என்னென்ன செக் பண்ணி, தொண்டையை செக் பண்ணி, குடலை செக் பண்ணி, எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டேன். என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு அதுக்கு விடையே இல்லை. கடைசியில் பாலசுப்ரமணியன் உங்கள் பேர் வச்சிருக்கிற பாலசுப்ரமணியன் தான் போனேன். ஒரு எம்டி டாக்டர், வயசானவர், கரெக்டாக நம்ம பிரபாகரன் நான் பார்க்குற மாதிரியே தான் இருப்பார். போனேன், துளி கூட ஏற்றுக்கல. என்ன தண்ணி குடித்தாலும் வாந்தி வரும், வாந்தியும் போகும் வயிற்றாலையும் போகும், நிற்கவே இல்லைங்க. நான்லாம் பொட்ட கஷ்டம், அப்படியே கண்ணெல்லாம் நட்டுக்கும். நான் டாக்டர் வந்து 11 மணிக்கு வர்றதுக்குள்ளே போய் இன்ஜெக்ஷனுக்கு போனால் என் நரம்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 8 இடத்துல குத்துவான். நரம்பு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் சுருண்டுக்கும். விடிகிறதுக்கு கரெக்டாக 2-2:30 ஸ்டார்ட் ஆகும். அது என்ன 2-2:30ன்னு தெரியல, கரெக்டாக நைட்டு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த டாக்டர் வர்றதுக்குள்ள ஒரு 40 தடவையாவது வாந்தி எடுத்துரும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏன்னா நானும் வர்றேன், நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுறீங்க, ஒரு 2 மணி நேரம் 3 டிப்ஸ் இறக்குறீங்க, திருப்பி ஒரு இளநீ வாங்கிட்டு வான்னு சொல்லி குடிக்கிறீங்க, இனி 1 மணி நேரம் போங்கிறீங்க, இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். அப்போ நான் வார ஒருக்க இப்படியே வந்துக்கிட்டே இருக்க முடியுமா? இதுக்கு என்ன சார் ரூல்ஸுன்னு கேட்டேன். நான் நீங்கள் யாருமான்னு கேட்டார். இதை சொன்னால் மட்டும் உனக்கு புரிஞ்சிருமான்னு கேட்டார். சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கோன்ல அப்படின்னு. நிலக்கலை சாப்பிட்டியா அப்படின்னாரு. ஆமாங்க, எங்கள் அத்தை ஒரு சாக்கு கொடுத்துட்டு இருந்தது, வறுத்து செயலி சாயங்காலம் சாப்பிட்டோம். இப்போ நிலக்கலை சாப்பிட்றத நிறுத்து, கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் நிறுத்து. சிம்பிளுங்க. உனக்கு வந்து செரிமானம் பிரச்சனை, கொலஸ்ட்ரால் ஐட்டம் இருக்குது, நீ வந்து கொழுப்பு உனக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது, நிலக்கலை சாப்பிட்டீங்கன்னா வருமா அப்படின்னு வச்சுட்டாரு. அப்புறம் பார்த்தா இந்த கடலெண்ணெய்னால தான் நமக்கு இந்த பிரச்சனை. நான் நிலக்கலை நிறுத்திட்டேன், ஆனால் மறுபடியும் வருது. என்னன்னு கடைசியில் தெரியல, பார்த்தா கடலெண்ணெய் தான் பிரச்சனைன்னு அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு. அதோட இந்த கடலெண்ணெய் விட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஆஸ்பத்திரி போகல. அப்போ இது என்ன ஏன் அப்படின்னே தெரியல. கரெக்டாக மிதுன ராசிக்கு ராகு வரும்போது ஆரம்பித்த பிரச்சனைங்க. மிதுன ராசிக்கு ராகு வரும்போது ஆரம்பித்த பிரச்சனை, கும்பத்துக்கு ராகு வரும்போது தாங்க எனக்கு அதுக்கு தீர்வு கிடைச்சிது. அது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். நீங்கள் இதுலேயும் பாருங்க, ராகு கரெக்டாக மிதுன ராசியை டச் பண்ணும்போது வந்த பிரச்சனை, கும்பத்தில் கரெக்டாக ராகு டச் பண்ணும்போது அந்த பிரச்சனை தீர்வாச்சு. அது வரைக்கும் இந்த டாக்டருக்கு நான் செக்கப்புங்கிறதும் சாப்பிட்றதுங்கிறது, ஆப்பிள் சாப்பிட்டா வாந்தி நிற்கும், ஒரு நாள் நின்றுச்சு, முன்னொரு தடவை நின்றுச்சு, 3ஆவது தடவை நிற்கல. அப்போ ஒவ்வொன்றா மாற்றி ட்ரை பண்ணேன். அப்போ என்னென்னா, ஒரு பழங்களும் ஒரு உணவு பழக்க வழக்கங்களும் ஒரு மனிதனை எப்படி மாற்றுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தகுதி பத்தலைன்னு அர்த்தம். ஒரு செவ்வாய்க்கு மட்டும் இந்த நான் பரிகாரங்களை சொல்லியிருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு, இன்னும் நீங்கள் சந்திர பகவானை எடுங்க. ஒரு ஜாதகத்தில் சந்திர பகவான் பொதுவாகவே கர்மி பிளானட்னு சொல்லக்கூடிய சனி கேது மாந்தியோடு சேருது அப்படின்னா கண்டிப்பாக மன அழுத்தம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் இருக்கும். நீங்கள் இந்த ராசி தான் மன அழுத்தத்தில் இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லா ராசிக்காரங்களுக்கும் மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். மன சம்மந்தப்பட்ட வேதனை யாருக்காவது இல்லாமல் இருக்குதா? கண்டிப்பாக இருக்கும். நல்லா இருப்போம், வந்து உட்காருவான், இவன் மட்டும் எப்படி நல்லாவே சிரிச்சுக்கிட்டே இருக்கான், நம்மளால சிரிச்சுட்டு இருக்க முடியலைங்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போது ஜாதகத்தில் சந்திரனுடைய பலம் ரொம்ப முக்கியம். அப்போ சந்திரன் பாவகிரக தொடர்பு பெறும் பொழுது நமக்கு அப்பப்போ அந்த மன அழுத்தம் வரும், தசாபுத்தியில் அதிகமாக வரும். இதில் 4ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னா தெரியாது, வெளியே தெரியாது. அல்லது 4ஆம் பாவம் கெட்டு சந்திரன் வந்து நல்லா இருந்தாலும் வெளியே தெரியாது. இது ஒரு விஷயம். அப்போ சந்திரன் வந்து ஒரு உண்மையாலுமே சுபகிரகத்தினுடைய சாரத்தில் சுபகிரகத்தோட வீட்டில் அந்த மாதிரிலாம் இருந்துருச்சு அப்படின்னா உண்மையாலுமே நம்ம கொடுத்து வச்ச மகராசா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சந்திர பகவானுக்கு உண்டான பாதிப்பு அப்படிங்கிறது தசாபுத்திலேயோ பாதிச்சிருச்சு, அதிகமாயிருச்சு அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னாலும் அதற்கு 4 ரூல் அனுமதிக்காமல் ஒரு பிரச்சனை வராது. 4 ரூல் என்னங்க? ஒன்று, அந்த பாவம். இப்போ சந்திரனை வச்சுக்கோங்க, 4ஆம் பாவம் சந்திரன் கடகம், அது எந்த லக்னமாக இருக்கட்டும், கடகம் 4ஆம் பாவம் சந்திரன் அந்த அதிபதி அல்லது 4ல் இருக்கிற கிரகம், இதனுடைய தசாபுத்தி இது பாதிச்சா மட்டும்தான். நீங்கள் இந்த 4ஐயும் தூக்கி இந்த 4ல் எத்தனை பாதிச்சிருக்குது எத்தனை நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட்டு தான் மார்க். 100 மார்க்கில் 4ஆக பிரிச்சுக்குங்க, அவ்வளோதான். இப்படி தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை. ஜோதிட உண்மைன்னா அப்படி தான் இருக்கும். அப்போது இந்த கிரகத்துக்கு 4ஆம் பாவத்துக்கு நான் வலு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேங்க. 4ல் எனக்கெல்லாம் கடகத்தில் சனி மாந்தியும் உட்காந்துருக்கு. நான் பிறந்தோடனே டேம்பே உடஞ்சி தண்ணி வந்துருச்சு அப்படின்னு பார்த்துக்குங்க. அது நீர் ராசியிலேயே. அதனால்
இது 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 வந்து சரியாகணும் அப்படின்னா இந்த மன அழுத்தமோ நம்ம இந்த தனிமைங்கிறதோ சொந்த பந்தங்களுடைய, எனக்கு அது பூர்வ புண்ணியம். அப்போ ஒரு சொந்த பந்தங்களுடைய அனுகிரகமோ நம்மளுடைய கல்வி பாஸ் ஆகக்கூடிய அமைப்போ இது எல்லாமே நமக்கு பலப்படணும் அப்படின்னா நம்ம அங்கே இருக்கிற சனி பகவானுக்கு வலு கொடுக்கறது நினைச்சு வேதனைப்படுறதுங்கிறத விட சந்திரனை தானே நம்ம தூக்கணும், வேற வழி இல்லைல்ல. அப்போ சந்திர பகவானுக்கு உண்டான 3ஆம் பிறை அன்னைக்கு தொடர்ந்து சந்திர பகவானுடைய வழிபாடு பண்ணேன். கரெக்டாக 6 மணிக்கு. எந்த கோயிலையும் அபிஷேகம் பண்ண மாட்டான். எங்கேயாவது சாயங்கால நேரத்தில் சந்திர பகவானுக்கோ அல்லது மற்ற சாமிகளுக்கோ அபிஷேகம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இருக்காது, பிரதோஷத்தை தவிர. இல்லை, பண்ண மாட்டேன்ட்டாங்க, எங்கேயுமே பண்ண மாட்டேன்ட்டாங்க. எனக்குன்னு ஒரு கோயில் கிடச்சிது, எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் தெரியுங்களா? குண்டலீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், பிரசித்தி வாய்ந்த சங்கரபண்ணரோட அம்மா அப்பா கல்யாணம் பண்ண கோயில் அது. அந்த குன்னடைய கவுண்டன் கல்யாணம் பண்ண கோயில் அது. அப்போது அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக 3ஆம் பிறை வர்றதுக்கு முன்னாடி அபிஷேக ஆராதனைகள் முடிஞ்சு அதுக்கு அடுத்து அர்ச்சனைகள் பண்ணும் பொழுது நிலா வரும்போது எனக்கு அர்ச்சனை நடக்கணும். இதுக்கு நீ என்ன கேட்குறனே? ஒன்றுமே அவன் கேட்கல. பொங்கல் நான் வச்சுக்கிறேன், நீங்கள் மற்ற ஜாமானை மட்டும் வாங்கிட்டு வாங்கன்ட்டாங்க. மற்ற ஜாமான்லாம் வாங்கினேன். நான் தனியாக ஒத்தையால் 6 மணிக்கு போனேன். மலை மேலே இருக்குது, காட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு இடம் போனேன், அடுத்து 5 பேர் ஆனோம், அடுத்து 10 பேர் ஆனோம். அப்படியே ஒரு 10 மாதம் தாங்க போனேன். எனக்கு அந்த 4ஆம் பாவம் ஃபுல்ஃபில் ஆச்சு. 4ஆம் பாவம் ஃபுல்ஃபில் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் என்னால் போக முடியல. இதில் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நமக்கு அந்த திசா புத்தி அந்தர காலங்கள் மட்டும்தான் அதுக்கு அனுமதி தருது, அதுக்கு மேலே அனுமதி தர்றதில்ல. இல்லைன்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம்ல. நம்ம அந்தளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கிறோமான்னு இல்லை. அப்போ என்னென்னா, கரெக்டாக ஒரு வீடுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து, பத்திரம்னு எழுதின காலத்துலேருந்து நான் வீடு ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு 10 மாதம் ஆச்சு. அந்த 10ஆவது மாதம் புண்ணியார்ச்சனைக்கு முந்தின நாள் வரைக்கும் போயிட்டு வந்தேன். 10 வளர்பிறை 3ஆம் பிறை வழிபாடு பண்ணேன், அபிஷேக ஆராதனை பண்ணேன். வளர்பிறை அன்னைக்கு சந்திர பகவானுக்கு நவகிரகத்துக்கு பின்னாடி இருக்கும்ல மேற்கு பார்க்க சந்திரன், கரெக்டாக நானும் சந்திர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். 3ஆம் பிறை நிலா வரும், 2 பேர்த்தையும் பார்த்து கும்பிடுற மாதிரி இதுக்கும் காட்டுவான், அதுக்கும் தீவிரத்தனை காட்டுவார் ஐயர். சூப்பராக இருக்கும். இதை பண்ணி முடித்தேன். 10 மாதம் அந்த வீடு கட்டுற வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. உண்மையாலுமே வீடு கட்டுறதுக்கான 10 மாதத்துக்கு நான் 5 பைசா இல்லாமல் இடம் வாங்கினேன், வீடு கட்டினேன். வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் காசு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். எப்படி வந்துச்சு? இந்த ஜோதிடத்தை வச்சு தான் கொடுத்தேன், வேறு எதை வச்சும் கொடுக்கல. கடன் முடிஞ்சுது. அப்போது எப்படி அது கொடுத்துச்சு, எப்படி அந்த வீடு அமைஞ்சுது, அந்த வீடு எப்படி நிம்மதியாக வாழ அனுமதிக்குதுங்கிற போது சந்திரன் வழிவிடணும். இல்லைன்னா 4ஆம் பாவம் வேலை செய்யும். அது இயற்கையிலேயே அதற்கான அம்சம். இதில் கரெக்டாக கோட்சாரத்தில் 4ல் ராகு, கோட்சார ராகு. அப்போ தான் ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை, கிருகிருப்பு பிரச்சனை. இதே முடிச்சுக்கணும். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திர பகவானுடைய வழிபாடுங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ நான் முதல்ல ஒருக்க சொன்னேன், இதற்கு சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. சந்திர பகவானை ஸ்டில்ல முன்னாடி டிஸ்பிளேல வச்சுக்குங்க. டிஸ்பிளேல சந்திர பகவானை வச்சுக்கோங்க. சந்திரனுடைய ஆதிபத்தியம் வேணும்னா 3ஆம் பிறை வழிபாடு பண்ணுங்க. பௌர்ணமி அன்னைக்கு சாப்பிடாதீங்க. ஒரு கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, கிரிவலம் போகிறாங்க பௌர்ணமி அன்னைக்கு, அற்புதமான விஷயம். கிரிவலம் போக சுற்றி சுற்றி அன்னதானம் போடுறான், சாப்பிட்டுக்கிட்டே போகிறான். இது சாப்பிட்றவனுக்கு தோஷமா, சாப்பாடு கொடுக்குறவனுக்கு தோஷமான்னு எனக்கு தெரியல. கிரிவலம்னா என்னங்க? அந்த நிலாவினுடைய நில ஒளியை உள்வாங்கணும். நம்ம பாடி உள்வாங்கணும்னா நம்ம பாடி வருத்தணும். தின்னுக்கிட்டே போனால் எப்படிங்க அது பாடி வந்து அது நில ஒளியை ஏற்றுக்கும்? ஒரு லிங்கத்துக்கு இன்னொரு லிங்கத்துக்கு இடையில எவ்வளோ சாப்பாடு போடுறான் தெரியுமா? என்ன எதுக்கு கிரிவலம் போகிறோம்? நான் சொல்லிட்டேன், நீ கிரிவலம் போறியோ போலியோ, மொட்டை மாடியில் கட்டில போட்டு படு. ஆனால் மத்தியானத்துலேருந்து சோறு திங்காது. வாசலில் உட்காந்து 3 மணி நேரம் பேசு, ஆனால் சோறு திங்காது. மத்தியானத்துலேருந்து சாப்பிடாத, 1 மணிக்கு சாப்பிட்ரு, அதுக்கப்புறம் சாப்பிடாத. குறைஞ்சது ஒரு 11-12 மணி வரைக்கும் நில ஒளியை வாங்கு, ஃபுல்லாக ரிசீவ் ஆகிக்கும். அந்த மாதம் பூரா மன நிம்மதியோடு இருப்பேன்னு சொல்லுவேன். சக்ஸஸ் ஆகும். லக்னாதிபதி 6-8-12 மறைஞ்சாலும் ப்ராப்ளம் இல்லை. பாதகாதிபதி சாரம் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. திரிசூன்யமானாலும் பிரச்சனை இல்லை. லக்னம்
நெருப்பு வீடுகளாக இருந்தால் அடிக்கடி ஹோமங்கள் பூஜைகள், லக்னத்தில் கேது அமர்ந்தாலும் சரி, மாந்தி அமர்ந்தாலும் சரி, லக்ன பாவம் கெடுது, லக்னாதிபதி கெடுதுன்னா அந்த பாவ ரீதியாக காலபுருஷ தத்துவ ரீதியாக அது நெருப்பு ராசியாக இருந்தால் ஹோமம் பரிகாரங்கள் அடிக்கடி எங்கேயாவது ஹோமம் புகை போட்டான்னா புகையை நீ போடு, இல்லைன்னா புகை போடுற இடத்துல போய் உட்காரு, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. அதே மாதிரி நிலத்தத்துவமானால் அன்னதானங்களை வழிபாடு, அன்னதானங்கள் நீங்கள் எங்கே, நீங்கள் கோயிலில் போய் தான் அன்னதானம் போடணும் இல்லை, ஒரு பில்டிங்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு கொடுங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனுக்கு கொடுங்க. வெளி தேசத்துலேருந்து 2ல் பாவகிரகங்கள் ராகு ஏது மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு தான் ஹிந்திக்காரன் நிறையா இருக்கானே, செஞ்சு கொண்டு போய் அவன் குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. நிறைய அன்னதானங்கள் அந்த இடத்துல பண்ணும்போது சாமிகளுக்கு பண்ணாலும் சரி, நீங்கள் மக்களுக்கு பண்ணாலும் சரி, அது நிவர்த்தி ஆகும். லக்ன பாவம் நிலராசியாக இருந்தால். அதே மாதிரி லக்னாதிபதி நான் லக்னத்துக்கு மட்டும் சொன்னேன், இதே மாதிரி எல்லா கிரகத்துக்கும் காரக ரீதியாக தூக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும்னா அப்புறம் போக போக கண்ட்ரோல் கிடைக்காது, கடைசியில் தான் பாயிண்ட் நிறையா வரும். காற்று ராசியாக இருந்தால் அது வம்பு வழக்குகளுக்கு உண்டான வீடும்பாங்க. காற்று ராசியை பொறுத்த வழக்கு மந்திர உச்சாதனங்கள் அதிகமாக உச்சரியுங்கள், அல்லது நீங்கள் இருக்கும் வீட்டிலையோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துலையோ மந்திரங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இதை செட் பண்ணி வச்சுருங்க. அது பாட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இடத்துலையா இருந்தாலும் ஆஃபீஸ்லையா இருந்தாலும் எங்கே இருந்தாலும் லைட்டாக அந்த மந்திரங்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும்போது லக்னாதிபதியினுடைய பலம் எத்தனை பாவகிரகங்கள் இருந்தாலும் அத்தனையும் தீருங்கிறது நான் அறிஞ்ச உண்மை. நான் சொல்கிற அத்தனையும் அனுபவ ரீதியான உண்மை. மந்திரமே கேட்க பிடிக்கலைங்க, சின்ன பிள்ளை எப்படிங்க கேட்கும்? சினிமா பாட்டு கேளுங்க, நல்ல பாட்டு, அமைதியான பாட்டாக கேளுங்க. அந்த ராகங்களுக்கு 7 ஸ்வரங்களுக்கு 7 ஸ்வரங்கள்லையும் கிரகத்தை அடக்கி வச்சிருக்கான் நிஜமாலுமே. அதுவும் உங்களை வழி நடத்தும். எல்லாத்துக்கும் எல்லா பாட்டும் கேட்க பிடிக்காது. ஒருத்தனுக்கு குத்து சாங்ஸ் பிடிக்கும், ஒருத்தனுக்கு ஐட்டம் சாங்ஸ் பிடிக்கும், ஒருத்தனுக்கு மெலடி சாங்ஸ் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கேளுங்க, அதுதான் காரகம். எது உங்களுக்கு பிடிக்குதோ அதுதான் காரகம், மாத்தாதீங்க. நான் ஜோதிடத்திற்கு அப்பால் ஒரு விஷயத்துல சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது நீங்க நிலத்தத்துவமாக இருக்கும் பட்சத்துக்கு, நிலத்தத்துவத்துக்கு என்னங்க, சாரி நீர் தத்துவத்துக்கு என்ன, 3க்கும் சொல்லிட்டேன். நீர் தத்துவத்தை உங்க இதுலயே போடுறேன், விட்டுட்டுமா, ஆப்ஷன்ல விட்டுமா, அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணிக்கலாம். நீர் தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அது கடனுக்கு உண்டான ராசி. அது மோட்ச ராசி இல்லையா, கடன். நீங்க எங்க யாருக்கு என்ன கொடுத்தாலும் அது திரும்பி வராது. அதுல லக்னமோ, அது தனஸ்தானமோ, அது பூர்வ புண்ணியமோ, ஆயுள் ஸ்தானமோ எதுவாக இருந்தாலும் அது திரும்பி வராது. நீர் ராசி அனைத்துமே மோட்ச ராசி. நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறாமல் நம்ம அதுக்காக தவிக்கக்கூடிய ராசி. அதனாலதான் அதுக்கு கடன் ஒண்ணு வச்சிருக்கான். நீர் தத்துவத்துல 4ஆம் அதிபதி உட்கார்ந்தா வீட்டு மேல கடன் இருக்கும், கேளுங்க. இல்லைன்னா நோய் இருக்கும், கேளுங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு நீர் தத்துவ சமுத்திர நீராடுதல் அதிகமா வச்சுக்கோங்க. சாமிகளுக்குன்னு ஆன்மீக ரீதியாக எடுக்கும்போது அபிஷேக ஆராதனைகள், எந்த சாமியா இருந்தாலும் பாலை வாங்கிட்டு போயிரு, இல்லைன்னா பன்னீரை வாங்கிட்டு போயிரு, இல்லைன்னா ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு, கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு போயிரு. எந்தெந்த சாமிக்கு எந்தெந்த அபிஷேகம் பிடிக்குமோ அந்த அபிஷேகத்தை எடுத்து, முருகனா இருந்தா பஞ்சாமிரதத்தை வாங்கிட்டு போ, சிவனா இருந்தா தேனை வாங்கிட்டு போ, பெருமாளா இருந்தா பெருமாளுக்கு என்ன அபிஷேகம் பண்றாங்களோ அதை ஸ்பெஷலா வாங்கிட்டு போங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் அபிஷேக ஆராதனைகள் சாமிக்கும் பண்ணிக்கிங்க, நீங்களும் பண்ணிக்கிங்க. வீட்டில் குளிக்கிறதுங்கிறத விட ஆறு, நதி, குளம், சமுத்திரங்களில் அடிக்கடி நீராடுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம், கடன் பிரச்சனை அத்தனையுமே லக்னாதிபதி, நான் இது லக்னாதிபதிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன், அனைத்துமே பரிகாரமாக தீரும். காலபுருஷ தத்துவத்தையே உள்ளே வச்சுருக்கேன். இது இன்னும் விளக்கமாக பேசணும்னா எனக்கு ஒரு நாள் பத்தாது. இன்னைக்கு கொடுத்துருக்கிற டைமிங்கில் லிமிட்டாக சொல்லியிருக்கேன். ஆனால் எப்போவுமே பாரம்பரிய அடிப்படையில் பூஜை புனஸ்காரங்களாக இருக்கட்டும், மந்திர உச்சாரணங்களாக இருக்கட்டும், அன்னதானங்களாக இருக்கட்டும், மற்றவர்களுக்கு தர்ம தானங்கள் கொடுப்பது, அதுதான் 4ஆம் பாவம். அதாவது அதுதான் நீர் ராசி. கொடுத்தா திருப்பி கேட்கக்கூடாது. நமக்கு ஒருத்தன் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, திருப்பி கொடுக்க முடியாது. கடை அப்படி தானே வரும். கடை எப்படி வரும்? கொடுக்கலான்னு வாங்குவோம், நம்ம நல்லவங்க, ஆனால் திருப்பி கொடுக்குறதுக்கு பணம் இல்லையே. நம்ம ஒருத்தர் கடன் கொடுத்துருப்போம், பாவம்னு கொடுத்துருப்போம், அவன் திரும்பியே கொடுக்க மாட்டான், அவன் நல்லவன். அவனுக்கு இன்னொருத்தரை ஏமாற்றி நமக்கு வாங்கி கொடுக்க தெரியாது. இந்த எந்த இடத்துல போய் அவனை குத்தம் சொல்ல முடியுமா? பொழைக்க தெரியாதவனை போய் என்னன்னு பண்ணுறது? அப்போ இதுதான் கடனுக்கு முக்கியமான காரகமாக இருக்கும். அப்போ அதற்கு
தான தர்மங்களா கணக்கில் வச்சுக்கோங்க. இது வந்து தான கணக்கு, தர்ம கணக்குன்னு நினச்சி கொடுங்க. இதில் மாட்டிக்காமல் கெட்டிக்காரத்தனமாக இருக்கிறது உங்களுடைய செயல்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த திரு வேலு சிவா, நவசக்தி ஜோதிட அறிவாலயத்தினுடைய அண்ணா வேலு சிவா அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, பிரபாகரன் அண்ணாவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அனைவரிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க. பரிகாரம் என்ற தலைப்பில் மணிமேலை மேடம் ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு பிரபாகரன் ஐயா பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.